A 220 volt 50 Hz transformer with 0.35 mm thick laminations has eddy current loss of 120 watts, which is two-thirds of total loss at no load. If the transformer is built with 0.7 mm thick laminations and is worked from 110 volt to 25 Hz, then total no load loss would be. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னென்னா 220 volt 50 ஹெர்ட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அதனுடைய திக்னஸ் ஆஃப் லேமினேஷன்ஸ் வந்து 0.35 mm திக், அதனுடைய எடி கரண்ட் லாஸ் 120 வாட்ஸ். இது அந்த டோட்டல் அயன் லாஸில் 2/3 ஆஃப் தி லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ 220 volt 50 ஹெர்ட்ஸுக்கு பதிலாக 110 volt 25 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணுறோம். திக்னஸ் ஆஃப் லேமினேஷன் வந்து 0.35 mm திக்னஸ்க்கு பதிலாக 0.7 mm திக்னஸ் லேமினேஷன்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய டோட்டல் லாஸ், அதாவது டோட்டல் அயன் லாஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அயன் லாஸ்ன்றது எடி கரண்ட் லாஸும் ஹிஸ்டரிசஸ் லாஸும் சேர்ந்தது தான் அயன் லாஸ். இப்போ டோட்டல் லாஸ் அதுதான், டோட்டல் நோ லோட் லாஸ்ன்றது அதுதான். இப்போ எடி கரண்ட் லாஸுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேஇ பிஎம் ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர் வி. என்னோட யூனிட் வந்து வாட்ஸ். கேஇன்றது எடி கரண்ட் கான்ஸ்டன்ட், பிஎம்ன்றது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எஃப்ன்றது frequency of the induced voltage, T என்றது thickness of lamination, V என்றது volume of the material. PB is equivalent to KH into B max power 1.6 F into B watts. சரி, இதுதான் இதுக்குள்ள ஃபார்முலா. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன இதிலிருந்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, எடி கரண்ட் லாஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர், அது ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி அப்படின்றது இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில். சரி, இப்போ இதில் ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து 0.35 mm திக்னஸ் லேமினேஷன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ 220 volt 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் வந்து 110 volt 25 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி சப்ளை கொடுக்குறாங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட லேமினேஷன் திக்னஸ் ஆஃப் லேமினேஷன் 0.7 mm திக். இப்போ ரெண்டுத்துலேயும் நம்ம லாஸஸ் தான் யூஸ் பண்ணுறோம், லாஸஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எடி கரண்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க, அது 120 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 120 வாட்ஸ்ன்றது டோட்டல் லாஸில் 2/3 ஆஃப் தி டோட்டல் லாஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ 2/3 ஆஃப் டோட்டல் லாஸ் வந்து 120 வாட்ஸாக இருந்ததுன்னா, அப்போ டோட்டல் லாஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 120 × 3/2, தட் இஸ் ஈக்குவல் டு 180 வாட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ டோட்டல் லாஸ்ன்றது எடி கரண்ட் லாஸ் ப்ளஸ் ஹிஸ்டரிசஸ் லாஸ். இப்போ ஹிஸ்டரிசஸ் லாஸ் தான் நமக்கு வேணும். அப்போ டோட்டல் லாஸ் மைனஸ் எடி கரண்ட் லாஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது 60 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கிது ஹிஸ்டரிசஸ் லாஸ். சரி, இது ஃபஸ்ட்டு கண்டிஷனில். அப்போ எடி கரண்ட் லாஸ் 120 வாட்ஸாக இருக்கும் பொழுது ஹிஸ்டரிசஸ் லாஸ் வந்து 60 வாட்ஸாக இருக்குது. சரி, இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனில் எடி கரண்ட் லாஸும் ஹிஸ்டரிசஸ் லாஸும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது எடி கரண்ட் லாஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயர், ஹிஸ்டரிசஸ் லாஸ் ப்ரொபோர்ஷனல் டு எஃப் அப்படின்றது. அப்போ PE1/PE2, அதாவது எடி கரண்ட் லாஸ் 1/எடி கரண்ட் லாஸ் 2 இஸ் ஈக்குவலன்ட் டு F1 ஸ்கொயர் T1 ஸ்கொயர் டிவைடட் பை F2 ஸ்கொயர் T2 ஸ்கொயர். இப்போ நம்ம இதில் வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நமக்கு இதில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, எடி கரண்ட் லாஸ் 2 செகண்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய எடி கரண்ட் லாஸ் வந்து 120 வாட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்குது. இதில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுமே ஸ்கொயரில் இருக்குது. அதனால நம்ம ரெண்டு சைடும் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் ரூட் எடுக்கிறோம். அப்போ ரூட் எடுக்கும்போது அது ஸ்கொயர் போயிடும். அப்போ ரூட் ஆஃப் PE1/PE2 இஸ் ஈக்குவலன்ட் டு 1ன்னு கிடைக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு PE1/PE2 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 1. ஏன்னா 1 ரூட் எடுத்தாலும் 1 தான் வரப்போகுது. அப்போ 120/PE2 இஸ் ஈக்குவலன்ட் டு 1. அப்போ PE2 இஸ் ஈக்குவல் டு 120 வாட்ஸ். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கான எடி கரண்ட் லாஸ் கிடச்சிட்டு அதிலிருந்து நம்ம ஹிஸ்டரிசஸ் லாஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது கண்டுபிடிக்கிறோம். அதில் PH1/PH2 இஸ் ஈக்குவலன்ட் டு F1/F2. ஏன்னா ஹிஸ்டரிசஸ் லாஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, அதனால PH1/PH2 இஸ் ஈக்குவல் டு F1/F2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ், செகண்ட் கண்டிஷனுக்கான ஃப்ரீக்வன்சி 25 ஹெர்ட்ஸ். இப்போ PH1/PH2 இஸ் ஈக்குவலன்ட் டு 2. அதில் PH1 நமக்கு ஆல்ரெடி தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம், அது 60. இப்போ 60/PH2 இஸ் ஈக்குவலன்ட் டு 2. PH2 இஸ் ஈக்குவல் டு 60/2, தட் இஸ் ஈக்குவல் டு 30 வாட்ஸ்.
இப்போ ஹிஸ்டரிசஸ் லாஸ் வந்து 30 வாட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்குது. நம்ம டோட்டல் லாஸ் P2 is equivalent to PE2 plus PH2. PE2ன்றது எடி கரண்ட் லாஸ் செகண்ட் கண்டிஷனில் உள்ளது 120 வாட்ஸ், PH2 வந்து 30 வாட்ஸ். ரெண்டு ஆட் பண்ண 120 வாட்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்குது. இதுதான் டோட்டல் நோ லோட் லாஸ்.